ஹாய் ஹலோ மக்களே, இந்த அதிகாலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை ஜங்ஷனில் இருக்கோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 4 o'clock ஆகுதுங்க. ஸோ ஜோலார்பேட்டையிலேருந்து ஈரோடு ஜங்ஷன் வரைக்கும் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின், சூப்பரான பேசஞ்சர் ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம். இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சது இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கேங்க. ஸோ அந்த ட்ரெயினில் நான் இன்றைக்கி உங்களுக்கு விளாக் எடுத்து ஃபுல் ஜர்னி பண்ண போகிறேன். ஜோலார்பேட்டை ஜங்ஷன் டு ஈரோடு ஜங்ஷன் வரைக்கும். அதிகாலை 5:15க்கு இந்த வண்டி ஜோலார்பேட்டை ஜங்ஷன்லேருந்து டிபேட் ஆகி ஈரோடுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு ரீச் ஆகுதுங்க. ஸோ லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து ஜோலார்பேட்டை ஜங்ஷனுக்கு மெமு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா பீக் ஹவர்ஸில் ட்ராவல் பண்ண தெரியாதனமாக சரியான கூட்டமாக இருந்துச்சு. காமசமுத்திரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடுபள்ளிங்கிற ஏரியாலலாம் வந்து அந்த ட்ரெயின் வந்து கூட்டம் ரொம்பவே இறங்கினாங்க. அது போக பார்த்தீங்கன்னா பனாஸ்பேட்டில் கூட்டம் ஏறிச்சு. அப்புறம் பெங்களூர் கான்ட்லைன் கூட்டம் ஏறிச்சு. பெங்களூர் கேஎஸ்ஆர் பெங்களூர் கூட்டமே இல்லைங்க. பட் போக வண்டி கூட்டம் ஏறினாலுமே போக கூட்டம் குறைஞ்சிருச்சு. வண்டி ஒரு half an hour டிலேயோட ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரீச் ஆயிருச்சு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 06845 டெய்லியும் காலையில் 5:15க்கு ஜோலார்பேட்டை ஜங்ஷன்லேருந்து கிளம்பி சேலம் ஜங்ஷன் வழியாக ஈரோடு ஜங்ஷனுக்கு காலைல 10 மணிக்கு ரீச் ஆகுது. 180 கிலோமீட்டர், 4 மணி நேரம் 45 நிமிஷம் ட்ராவல் டைமிங்க. ஸோ 21 ஸ்டாப்பிங் இந்த ட்ரெயினுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் நம்ம இன்றைக்கி கவர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் மீதி டீல்ஸ் எல்லாமே நான் வந்து ஸ்டேஷனுக்குள்ளே போய் சொல்கிறேங்க. ஸோ மணி இப்போ 4 மணி ஆகுது. அந்த ட்ரெயின் 5:15 தான். 1.25 மணி நேரம் இருக்குது. நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போய் நம்மளுடைய ஷார்ட்ஸுக்குரிய வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் வந்துடும். ஸோ பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்ப்போம். நம்ம ட்ராவல் பண்ண போகிற ஜோலார்பேட்டை ஜங்ஷன் டு ஈரோடு போகிற பேசஞ்சர் ட்ரெயினுடைய எம்டி ரேக்குங்க. ஸோ அந்த ட்ரெயின் தான் இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் 3 ஜோலார்பேட்டை ஜங்ஷனுக்கு வந்திருக்கு. நம்மளே இன்னைக்கு ஜோலார்பேட்டை ஜங்ஷனில் இருந்து வேப் 4 ஈரோடுடைய லோக்கோ தாங்க புல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் தான் நம்மளை வந்து ஈரோடு ஜங்ஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு போகுதுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். பக்கத்து பிளாட்ஃபார்மில் இருக்குது ஏலகிரி எக்ஸ்பிரஸ். காலைல 5 மணிக்கு ஜோலார்பேட்டை ஜங்ஷனில் இருந்து சென்னை சென்ட்ரல் நோக்கி போகுங்க. ஸோ இந்த பெட்டி தான் அந்த ட்ரெயின் ஏலகிரி எக்ஸ்பிரஸ். நம்ம ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் 3 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்ஜின் தான் காய்ஸ். ஸோ நம்மளோட ட்ரெயினுடைய எம்டி ரேக்கை வந்து ஷார்ப்பாக 5 மணிக்கு ஜோலார்பேட்டை ஜங்ஷனில் பிளாட்ஃபார்ம் 3ல் வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஸோ பேக் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வண்டி தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின். ஸோ வாங்க, இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது, நம்ம போய் நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெயின் தாங்க கூட்டமே இருக்க ஜோலார்பேட்டை வந்து கிளம்பும் போது. பட் போக போக கண்டிப்பாக கூட்டம் ஏறும். ஏன்னா அதிகமான ஷாப்பிங் இருக்கனால கண்டிப்பாக கூட்டம் ஏற வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இன்ஜினில் இருந்து 3வது கோச் தான் ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ இந்த கோச் தான் அந்த கோச் காய்ஸ். நம்மளோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆக போதுங்க. ஜோலார்பேட்டை ஜங்ஷனில் இருந்து நம்ம பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு நம்ம வண்டி ஒரு நினச்சோம். பார்த்தீங்கன்னா 4:30க்கு கேஎஸ்ஆர் பெங்களூர் மெமு எக்ஸ்பிரஸ் போனதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரெயினை 5 மணிக்கு கரெக்டாக வந்து பிளாட்ஃபார்ம் 3ல் ஜோலார்பேட்டை ஜங்ஷனில் இந்த பேசஞ்சர் ட்ரெயினை நிப்பாட்டுறாங்க. ஸோ காலைல 10 மணிக்கு ஈரோடு ஜங்ஷன் போகும் சொல்லி ஆப்பில் போட்டிருக்கு. பட் வண்டி வந்து ஆன் டைமில் போதா இல்லை பிஃபோராக போதான்னு தெரிலங்க. ஸோ வாங்க போக எல்லாமே காமிக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரால் தான் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்குங்க. காய்ஸ், நம்ம ட்ராவல் பண்ண போகிற பேசஞ்சர் ட்ரெயினுடைய ரேக் எல்லாமே ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருச்சியில் இருந்து ஈரோடு, ஈரோடுலேருந்து ஜோலார்பேட்டை, ஈரோட்லேருந்து செங்கோட்டை, திருச்சி டு காரைக்கால், காரைக்கால் டு தஞ்சாவூர். ஸோ இந்த ஊருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி வந்து ஷேர் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயினில் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க, நம்ம ட்ரெயினுடைய ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயினுடைய ரேக்குள்ளே போகலாம். ஸோ ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருக்குது, யாருமே இல்லை. நான் ஒரு ஆள் தான் அந்த கோச்லேயே இருக்கேங்க. பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது இந்த ட்ரெயின். பட் போக கூட்டம் கண்டிப்பாக ஏறும்.
காய்ஸ் நம்ம ட்ரெயின் வந்து இவ்வளோ ஃப்ரீயாக இருந்து நான் பார்த்ததே கிடையாதுங்க. இந்த வண்டி ஜோலார்பேட்லேருந்து கிளம்பலாம் ஃப்ரீயாக இருக்கா இல்லை போக போக எப்படி இருக்குன்னு தெரில. பட் பார்த்தீங்கன்னா இந்த கோச்சில் வந்து நான் மட்டும்தாங்க இருக்கேன், வேறு யாருமே இல்லை. நான் வந்து இன்ஜின்லேருந்து 2வது கோச்சில் இருக்கனால எனக்கு தெரியல கூட்டம் இல்லை போல். பட் பேக் சைடில் இருக்கிறதுல வந்து ஆள் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப ஃப்ரீயாக அதோட ஜேர்னியை ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம தான் அதோட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ட்ரெயினில் விளாக் பண்ணுறேன். ஜோலார்பேட்டை ஜங்ஷன் டு ஈரோடு ஜங்ஷன் வரைக்கும். ஜோலார்பேட்டை ஜங்ஷன்லையும் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு விளாக் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஸோ அதுவும் இந்த ட்ரெயினுக்கு தான். ஸோ வாங்க போக பார்ப்போம் நம்மளுடைய ட்ராவல் பயணம் எப்படி இருக்குன்ட்டு. நம்மளுடைய ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 5:15க்கு ஜோலார்பேட்டை ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் பண்ணிட்டாங்க. காய்ஸ் நம்மளோட ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜோலார்பேட்டை ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகி போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 அண்டர்ஸ் ஒரு கோச் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ரேக் ஷேரிங்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சி டு ஈரோடு, திருச்சி டு தஞ்சாவூர், காரைக்கால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோடு டு ஜோலார்பேட்டை, ஈரோடு டு செங்கோட்டை, இந்த லைனுக்கு ஃபுல்லாக இந்த வண்டி ரேக்கை வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான தகவலுங்க உங்களுக்கு. காய்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த ட்ரெயினுக்கு ஜோலார்பேட்டை ஜங்ஷனில் இருந்து ஈரோடு ஜங்ஷன் வரைக்கும் 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது பேசஞ்சர் ட்ரெயின் தான், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கிடையாது. அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து எக்ஸ்பிரஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. பட் இந்த வண்டி பேசஞ்சர் ட்ரெயின் தாங்க. ஸோ 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜோலார்பேட்டை ஜங்ஷன் டு ஈரோடு ஜங்ஷன் வரைக்கும். காய்ஸ் இந்த ட்ரெயினுடைய ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் திருப்பத்தூர் ஸ்டேஷனுங்க. ஸோ இந்த ஸ்டேஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங். ஜோலார்பேட்டையில் இருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ஸ்டேஷனுங்க. காய்ஸ் நம்மளோட ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதோடைய முதல் நிறுத்தம் திருப்பத்தூர் ஸ்டேஷனுங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவு இந்த திருப்பத்தூரும் ஒரு மாவட்டங்க. இப்போ ரீசெண்டாக தான் திருப்பத்தூருங்கிற ஊரை வந்து ஒரு மாவட்டமாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாவட்டத்தில் நம்ம இப்போ இருக்கோங்க. முதல் ஸ்டாப்பிங் இந்த திருப்பத்தூர் ஸ்டேஷன் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போப்போ ஸ்டாப்பிங் அதிகமாகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன் மெயினான ஜங்ஷன். சேலம் ஜங்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு ஜங்ஷன் மெயினான ஜங்ஷனுங்க. மீதி இருக்க ஸ்டேஷன் ஃபுல்லாமே ஒரு நார்மலான ஸ்டேஷன் தாங்க. காய்ஸ் நம்மளோட ட்ரெயின் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மொரப்பூர் ஸ்டேஷனுக்கு வந்திருக்குங்க. வண்டி வந்து ஒரு 5 நிமிஷம் டிலேவோட ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டுருக்கு. மொரப்பூர் ஸ்டேஷனுக்குள்ளே இங்கே கொஞ்சம் கூட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். காய்ஸ் நம்மளோட ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா மொரப்பூர் ஸ்டேஷன் வந்திருக்குங்க. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் பேர் தான் ஏறினாங்க. இங்கே அதுக்குள்ள ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. இந்த மாதிரி ஏறினா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மொரப்பூர் ஸ்டேஷனில் இருந்து டிபார்ட் பண்ணிட்டாங்க. வண்டி வந்து 5 நிமிஷம் டிலேயோடு தான் கிளம்பி போயிருக்குங்க. காய்ஸ் நம்மளுடைய ட்ரெயின் பேசஞ்சர் ட்ரெயின் தான், ஆனால் எக்ஸ்பிரஸ் போகிற ஸ்பீடில் போயிட்டுருக்கு. 100 கிலோமீட்டர் டச் பண்ணி போயிருக்குங்க இந்த ட்ரெயின். காய்ஸ் நம்மளோட ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பட்டிங்கிற ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிருக்குங்க.
நம்மளுடைய ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி ரெட்டிப்பட்டிங்கிற ஸ்டேஷனில் நிற்கிதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கூட்டம் அவ்வளோவா இல்லை, கம்மியாக தான் இருக்குது. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா எல்லா சமயத்துலையுமே 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் எடுத்துடுறாங்க வண்டியை உடனே. இது கூட பார்த்தீங்கன்னா உடனே சிக்னல் கிடச்சிருச்சு, வண்டி எடுக்க போகிறாங்க. காய்ஸ், நம்மளோட ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொம்மிடி ஸ்டேஷனில் இருக்குங்க. ஸோ இங்கேருந்து கூட்டம் கொஞ்சம் அதிகமாக ஏறுறாங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கனால அவ்வளோவா நம்ம பக்கம் தெரில, பட் பேக் சைட்லாம் கூட்டம் ஏறிக்குங்க. நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பொம்மிடி ஸ்டேஷனில் இருந்து 2 நிமிஷத்துக்கு அப்புறம் டிபார்ட் ஆயிடுச்சுங்க. காய்ஸ், நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பொம்மிடி ஸ்டேஷனில் டிபார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. போக போக இந்த ட்ரெயினுக்கு வந்து கொஞ்சம் கூட்டம் ஏறிட்டே இருக்குங்க. ஸோ நான் மார்னிங்கே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஜோலார்பேட்லேருந்து கிளம்ப சொல்லியிருந்தேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், போக போக கூட்டம் ஏறும்னு. அதே மாதிரி போக போக கூட்டம் ஏறுதுங்க. ஏன்னா வேலைக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க எல்லாமே இந்த ட்ரெயினை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த வண்டி வந்து ஸ்டாப்பிங் 21 ஸ்டாப்பிங் இருக்கனால கொஞ்சம் அதிகமான ஸ்டாப் நின்று போகும்போது, அதனால் ஒவ்வொரு ஸ்டாப்பிங் இந்த வண்டியை பயன்படுத்தாங்க மெயினான ஏரியாக்கெலாம் போகிறாங்க. ஸோ மொரப்பூர், பொம்மிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன் வரும். ஸோ சேலத்தில் மெயினான ஏரியா தானே, அதனால் இங்கேருந்து கிராமத்து மாதிரி இந்த ஏரியாலாம். ஸோ இங்கேருந்து சேலத்துக்கு படிக்க போகிறவங்களாம் இந்த ட்ரெயினை ட்ராவல் பண்ணி போவாங்க. வேலைக்கு போகிறவங்க இந்த ட்ரெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ பீக் ஹவர்ஸ் ட்ரெயின் ரன் ஆகிறது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால ஈரோடு டு ஜோலார்பேட்டை, ஜோலார்பேட்டை டு ஈரோடுக்கு பகல்லையும் சரி ஈவினிங்கும் சரி இந்த மாதிரி ட்ரெயின் ஒன்று ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய சதர்ன் ரயில்வே. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா டேனிஷ்பேட்டுக்கு வந்துருக்குங்க. ஸோ டேனிஷ்பேட்டை கூட்டமே அவ்வளோ இல்லை, நார்மலாக தான் இருக்குது. டேனிஷ்பேட்டை ஸ்டேஷனில் இருந்து நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தோட டிலேவாக கிளம்புதுங்க. நம்மளோட ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பூர் ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் சேலம் ஜங்ஷன் தான். நம்மளுடைய ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்துக்கு அப்புறம் கருப்பூர் ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த வண்டிக்கு வந்து ஸ்டாப்பிங் சேலம் ஜங்ஷன் தாங்க, வேறு எங்கேயும் ஸ்டாப்பிங் கிடையாது. நீங்கள் பார்க்குற ட்ரெயின் வந்து ஈரோடு ஜங்ஷன்லேருந்து ஜோலார்பேட்டை ஜங்ஷன் வரைக்கும் போகிற பேசஞ்சருங்க. இப்போ நம்ம வரோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் பேரிங் ட்ரெயின். காய்ஸ், நம்மளுடைய ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சேலம் ஜங்ஷனுக்கு 40 நிமிஷத்துக்கு முன்னாடியே வண்டி வந்துருச்சுங்க. நம்மளோட டைமிங் வந்து 8:30 தான்.
டிபாசிட் டைமிங். ஸோ ஆனால் வண்டி அரைவல் பார்த்தீங்கன்னா 7:55க்கெலாம் சேலம் ஜங்ஷனுக்கு ரீச் ஆயிடுச்சுங்க. சேலம் ஜங்ஷன் கைஸ், நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ½ அன் ஹவருக்கு முன்னாடியே சேலம் ஜங்ஷன் ரீச் ஆயிடுச்சுங்க. ஹாய் கைஸ், ஸோ நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சேலம் ஜங்ஷனில் நிற்கிதுங்க. ஸோ நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே சேலம் ஜங்ஷன் ரீச் ஆயிடுச்சு. நமக்கு ஸ்லாகிங் டைம் கொடுத்துருக்காங்க போலங்க. ஸோ சேலம் ஜங்ஷனில் வந்து நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 8:30 தான் டிபேட் ஆகும். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:55 7:55 ஆகுதுங்க. ஸோ இன்னும் நமக்கு அரை மணி நேரம் டயர் இருக்குது வண்டி எடுக்கிறதுக்கு. ஸோ நம்ம ட்ரெயின் வந்து சேலம் வந்ததுக்கப்புறம் ஆட்களே இல்லைங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நம்மளுடைய ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டிலேயோட சேலம் ஜங்ஷன்லேருந்து டிபேட் ஆகுதுங்க. ½ அன் ஹவருக்கு முன்னாடியே வந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் 10 நிமிஷம் டிலேயோட வண்டி வந்து டிபேட் ஆகுது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ட்ரெயினுக்கு முன்னாடி கொச்சிவேலி போகிற ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் ஒன்று ரன் ஆகுதுங்க. ஸோ அதனால் அது போனதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரெயினுக்கு சிக்னல் கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு பக்கத்து பிளாட்ஃபார்ம் நிற்கிற ட்ரெயின்னு கேட்டிங்கன்னா, சேலத்துலேருந்து சென்னை எக்மோர் போகிற சென்னை எக்மோர் சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ங்க. இந்த வண்டியை ரேக் ஷேரிங் மூலயமா சென்னை எக்மோர் டு தாதர் சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸாக ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ரெயின் தான் இப்போ இங்கே நிற்கிது. தாதர் டு சேலம் கூட சொல்லலாம் இந்த வண்டியை. நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தாலும் சிக்னல் கிடைக்காதனால வண்டியை வந்து ஒரு 10 நிமிஷம் டிலேயோட சேலம் ஜங்ஷன்லேருந்து டிபேட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த சேலம் டு ஈரோடு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 60 கிலோமீட்டர் தான் ஆகும். உடலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டாப்பிங் இந்த ட்ரெயினை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் சங்கரி துர்க்கம்னு சொல்லி ஒரு ஓரளவுக்கு பெரிய ஸ்டாப்னு சொல்லலாம், அந்த ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் தான் கவர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஈரோடு ஜங்ஷன் தாங்க. ஸோ 5 ஸ்டாப்பையுமே நான் கவர் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் சங்கரி துர்க்கம் மட்டும் தான் கவர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஈரோடு ஜங்ஷன் தான் நம்ம வந்து ரீச் பண்ணிடுவோம். வண்டி வந்து ஈரோடு ஜங்ஷனுக்கும் ஏர்லியாக போகும்னு நினைக்கிறேன். 10 மணி டைம் கொடுத்துருக்காங்க. நேற்றுலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா 9:34 ஈரோடு ஜங்ஷன் ரீச் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் நடக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க கன்டினியூஸாக. சேலத்திலிருந்து சின்ன சேலம் விருதாச்சலம் வழியாக போகிற ட்ராக்குங்க இது. ஸோ இந்த ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா சேலத்திலேருந்து கரூர் நாமக்கல் போகிற ட்ராக்கு. நம்மளோட ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி ரிவர். இந்த ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் வந்து இருக்காது.
நீங்கள் பார்க்குற இந்த ட்ராக் வந்து ஈரோட்டிலேருந்து கரூர் போகிற ட்ராக்குங்க. ஸோ இப்போ நம்ம வந்துகிட்டு இருக்க ட்ராக் வந்து சேலத்துலேருந்து ஈரோடு வருது. நீங்கள் பார்க்குற ட்ராக் வந்து கரூர் டு ஈரோடு, ஈரோடு டு கரூர் போகிற ட்ராக். ஈரோட்டிலேருந்து கரூர் மதுரை போகணும்னா இந்த ட்ராக்கில் தான் வண்டியெல்லாம் போகும். காய்ஸ், நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் ஈரோடு ஜங்ஷனுக்கு ரீச் ஆகிட்டுருக்குங்க. ஸோ கரெக்டாக 10 மணிக்கு ஈரோடு ஜங்ஷனுக்கு நம்ம ட்ரெயின் வந்துடுச்சு. பிஃபராகவும் வரல, டிலேயாகவும் வரல, ஆன் டைமில் உள்ளே வந்திருக்குங்க வண்டி. ஹாய் காய்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜேர்னியோட எண்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ நாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜங்ஷன். ஸோ நம்மளோட ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் ஈரோடு ஜங்ஷனுக்கு 10 மணிக்கெலாம் ரீச் ஆகிடுச்சுங்க. இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து அவ்வளோ எதுவுமே இல்லைங்க, ஓரளவுக்கு தாங்க இருந்துச்சு. இந்த வண்டி அதிகமான ஸ்டாப்பிங் 21 ஸ்டாப்பிங் இருந்தாலுமே கூட்டம் வந்து நான் வந்தப்போ இல்லை. பட் பீக் ஹவர்ஸில் இருக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம் கூட்டம் இருக்கலாங்க இந்த ட்ரெயினுக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டெய்லியுமே காலைல 5:15க்கு ஜோலார்பேட்டை ஜங்ஷன் எடுத்து 10 மணிக்கு ஈரோடு ஜங்ஷன் ரீச் ஆகுதுங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் வண்டி வந்து 10 மணிக்கு வந்திருக்கு. மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து 9:35 9:30க்குலாம் ரீச் ஆகுதுங்க. ½ அன் ஹவருக்கு முன்னாடி ரீச் ஆயிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளை ஓவர்டேக்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்லாம் அதிகமாக நம்மளை ஓவர்டேக் பண்ணி போனனால நம்ம ட்ரெயின் வந்து 10 மணிக்கு ஆன் டைமில் வந்துருங்க. எனிவேங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஜேர்னி வந்து செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடியோ பார்க்காம தான் மறுபடியும் ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொச்சுவேலிலேருந்து யஸ்வந்த்பூர் போயிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பார்க்காம வந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இடத்துல உங்களை மீட் பண்ணுறேங்க. ஸோ டாட்டா, பை பை, see you.